அய்யனார் துணையில இன்னைக்கான எபிசோட என்னன்னு பார்க்கலாம். சேரன் அண்ணா போயிட்டு நிலா கிட்ட சொல்கிறாங்க, நாங்கள் எல்லாருமே இந்த வீட்டை விட்டு போகிறோமா, நீ இங்கே நல்லா இரு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதை கேட்ட நிலாவுக்கு வந்து ரொம்பவே கஷ்டமாயிடுது. ஏன்னா இந்த மாதிரி முடிவெல்லாம் எடுக்கிறீங்க, நீங்கள் தான் இந்த வீட்டிலே பெரிய ஆளுன்னு நினச்சேன், ஆனால் இந்த மாதிரி முடிவெல்லாம் எதுக்கு எடுக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. எதுக்காக நம்ம மொத்தம் இப்போ பிரிஞ்சு நீங்கள் ஒரு வீட்லேயும் நான் ஒரு வீட்லேயும் எதுக்கு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிலா சொல்கிறாங்க. அது இல்லாமல் உன்னுடைய கௌரவம் எனக்கு முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு சேரன் அண்ணா சொல்கிறாங்க. அதுக்காக ஏன்னா இந்த மாதிரி எல்லாம் முடிவு எடுக்கணும், யார் என்ன சொன்னால் என்ன, நீங்கள் இங்கேயே இருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இல்லைம்மா நானும் எல்லாருமே போய்ட்றோம், நீனும் சோழனை மட்டும் இங்கேயே இருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உடனே அதுக்கு நிலா, என்னென்ன இதை இப்படி சொல்கிறீங்க, உங்களுக்கு மனசே இல்லையா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஏம்மா ஏன் இப்படி பேசுகிற அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நீங்கள் ஒன்று பண்ணுங்க, வேணுச்சுன்னா இவங்கள மட்டும் இங்கே விட்டுறலாம், சோழனை மட்டும், நம்ம எல்லாரும் வீட்டை விட்டு போயிடலாம், என்ன போய் அவரோட இருங்கன்னு சொல்லிட்டு சொல்கிறீங்க, என்னாலெல்லாம் அவரோடு இருக்க முடியாது, வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நிலா சொல்கிறாங்க. ஆனால் இந்த பேச்சை இதோட நிறுத்திடுங்க, வீட்டை விட்டு போகலாம், அங்கே போகலாம், இங்கே போகலான்னெல்லாம் சொல்கிறத இதோட நிறுத்திக்கோங்க. ஊரில் 1000 பேசுவாங்கன்னா அதுக்கு பேசுகிறதுக்காகலாம் நம்மளை மாற்றிட்டே இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நிலா சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இப்படியெல்லாம் பேசி முடிச்சுட்டு அவங்க பாட்டுக்கு போயிடுறாங்க. சோழன் போயிட்டு சேரன் அண்ணா கிட்டே திட்டுறாங்க, ஏன் உங்களுக்கு இதெல்லாம் தேவையா, நான் தான் வேண்டான்னு சொல்லி தலைப்பாடாக அடிச்சுக்கிட்டல, எதுக்காக இப்படியெல்லாம் கேட்டு என்ன அவமானப்படுத்துறீங்க, நான் அவள் இப்படி தான் சொல்லுவான்னு உங்ககிட்ட சொன்னேன் இல்லை, நான் எதுக்கு இந்த மாதிரி பண்ணுறேன், ஏதோ நீயே பார்த்துக்கிறேன், நான் எடுத்த முடிவுன்னு சொன்னேன், யாரும் உன் முடிவை கேட்கல, அப்படியே உன் முடிவெல்லாம் நிலா கேட்டுப்பான்னு சொன்னேன், இங்கெல்லாம் ஒன்றும் நடக்காதுண்ணா, என்னை அவமானப்படுத்துறது மட்டும்தான் இங்கே மிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு சோழன் சொல்கிறாங்க. பாண்டியன் உட்காந்து தனியாக ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்போ வந்து சோழன் கேட்குறாங்க, என்னடா தனியாக ஃபீல் பண்ணிவிட்டு உட்காந்துட்ருக்க, என்ன பலமாக யோசிச்சுருக்க, உன் ஆளை பற்றி யோசிக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஆமாடா சோழா, அவளை பற்றி தான் யோசிச்சுருக்கேன், என்னாச்சோ ஏதாச்சோ அப்படின்னு சொல்லிட்டு, என்னடா புதுசாக அவளை பற்றியெல்லாம் யோசிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அவள் நமக்காக நின்றுதை நினச்சி அவள் என் மனசில் ரொம்ப ஸ்ட்ராங்காக நின்றுட்டா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்போ இதுக்கு முன்னாடி கடலை போட்டுட்டு இருந்தியா அப்படின்னு சொல்லிட்டு கலாய்க்கிறாங்க. இல்லைடா, இப்போவே ரொம்ப இன்னும் ஸ்ட்ராங்காக நின்றுட்டேன், என் மனசில் ரொம்பவே, என்னதான் இருந்தாலும் அவங்க பெத்த வீட்டை எதிர்த்து நமக்காக சப்போர்ட் பண்ணல, திரும்பியும் நம்ம அங்கே போகணும், அவங்க ஏதாவது நம்மளை பண்ணுவாங்கன்ற ஒரு கொஞ்சம் பயம் கூட இல்லாமல் நமக்காக சப்போர்ட் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஆமாடா, அது என்னவோ கரெக்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. பாண்டியன் வந்து எனக்கு வானதி எப்போ பார்க்கணுன்னு தோணுது, வாடா போய் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. என்ன ஏன்டா கூப்பிட்ற, உன் ஆளை பார்க்கணுன்னா நீயே போ அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இல்லைடா, என்ன பிரச்சனைன்னு தெரியும், நான் மட்டும் எப்படி தனியாக போகிறது, வா கூடன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்போ போனதும் அங்கே வந்து பார்க்க முடியாமல் இருக்கு. வழியில் போன பொண்ணுக்கிட்ட சோழன் போயிட்டு வலிஞ்சு பேசி எப்படியாவது வானதியை வர வச்சிடுறாங்க. வானதியும் பாண்டியனை பார்க்க வராங்க. பாண்டியனை பார்க்க வந்ததுமே வானதி கட்டி பிடிச்சி ஃபீல் பண்ணுறாங்க. அதை பார்த்தா வானதியோட அண்ணாக்கு கோபம் வந்துடுது. எது உனக்கு என்னடி அசிங்கமாக இல்லைன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு இழுத்துட்டு போயிடுறாங்க. அப்போ பாண்டியனும் திட்டுறாங்க, ஏண்டா நீ இன்னொரு தடவை வானதியை அடிச்ச அப்படின்னு சொல்லிட்டு, இதில் நீ தலையிடாத அப்படின்னு சொல்லிட்டு வானதியோட அண்ணா கூட்டிகிட்டு போயிடுறாங்க வானதியை. அதுக்கப்புறம் வீட்டுக்கு போனதும் வானதியோட அம்மா தெருவில் நின்றுட்டு தெருநாயோட கட்டி பிடிச்சிட்டு நின்றுட்டு இருக்கியாடி, உனக்கு அசிங்கமா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு வானதியை போட்டு அடிக்கிறாங்க. வானதிக்கு ரொம்பவே கோபம் வந்துடுது. இவங்ககிட்ட எல்லாம் நம்மளால இனிமேல் சமாளிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிசிஷன் எடுக்கிறாங்க. நான் இந்த வீட்டில் இருக்கணும்னா நான் பாண்டியன் கூட பேசுவேன், அவனை தான் கல்யாணம் பண்ணிக்குவேன், பார்க்குவேன், செய்வேன், எல்லாமே பண்ணுவேன், அப்படி இருக்கக்கூடாதுன்னா நான் இந்த வீட்டை விட்டு போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வானதி சொல்கிறாங்க. அதை கேட்டு அங்கே இருக்கிறவங்க எல்லாருக்குமே ஷாக் ஆகிடுது. அவங்க அம்மாவும் அப்படி தான் கிளம்பி போடி அப்படின்னு சொல்லிட்டு விட்டுடுறாங்க. வானதியும் வீட்டை விட்டு கிளம்பி போயிடுறாங்க. வானதி அடுத்து எங்கே போவாங்க, என்ன நடக்க போகுதுன்னு வரப்போகிற எபிசோடில் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். பாய்.